இண்டிகோ ஃப்ளைட் ஏற போகிறேன். ஸோ வணக்கம், நான் பிரியா, பிளான் டு ட்ராவல் சேனல். ஸோ இப்போது இன்றைக்கி டிசம்பர் 11 4 மணி ஆகுதுங்க. 5 மணிக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நேரம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்ல, ஏன்னா க்ரைசிஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிட்டுருக்கு. எனக்கு ஆகலை. கனெக்டிங் ஃப்ளைட்டு மேபி அடுத்த லொக்கேஷன் போனால் ஆகுமா என்ன ஏதுன்னு தெரிலங்க. ஆச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் மற்ற ஃப்ளைட்ஸ் நிறைய கேன்சல் ஆகிருக்கு. மெயின் ப்ராப்ளமாக என்னென்னா, நமக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் தான் நமக்கு பெஸ்ட்டு. எல்லா நாட்டுக்குமே அவங்கவுங்க கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இண்டிகோ, ஏர் இண்டியா இந்த மாதிரி ப்ரைவேட்டாக தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஏதோ 5-6 ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் இருந்தால் கூட நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் எடுக்கணும். அந்த கனெக்டிங் ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகுதா இல்லையா என்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த வீடியோ வந்து இந்தோனேஷியா பார்த்து முடிக்க போகிறீங்க. அடுத்து உங்களுக்கு 2வது கண்ட்ரி வரும். 3வது பிளேஸ் தான் இப்போ நான் போக போகிறேன். ஸோ போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் அதை பார்ப்பீங்க.